ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. தேவையான பொருள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் ஜீரக சம்பா ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். அதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்க்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கேரட்டு, கொஞ்சமாக காலிஃப்ளவர் அது சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி, கொஞ்சமாக பட்டர் பீன்ஸு, இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுனால நல்ல கலர் கிடைக்கும். இது கூடவே 3 தக்காளி, 1 கப் தயிரும் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இதை தவிர வேறு எந்த மசாலாவுமே நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு சேர்க்க போகிறது இல்லைங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப் மீல் மேக்கரை நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா சோக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான மொத்த உப்பையும் வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே நான் ஒரே ஒரு ரம்ப இலையை வந்து முடிச்சு போட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1:2 ரேஷியோவில் நான் வந்து இன்றைக்கி தண்ணி வைக்கிறேங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை உதிரியாக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அந்த அளவில் நீங்கள் வச்சுக்கலாம். இது கூடவே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ஜீரக சம்பா ரைஸு, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா இப்போ வந்து கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரிசியும் தண்ணியும் சம அளவு சேம் லெவலில் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுற வேண்டியதாங்க. நீங்கள் வந்து ஹையில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி. நீங்கள் தம் முடிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஃப்ளஃப் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.